நம்ம ஃபேஸில் இருக்க மங்கு, டேன், பிக்மெண்டேஷன், கருவளையம் எல்லாத்தையுமே நீக்கி ஒரு நொடியில் நம்ம ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக மாற்றுற மாதிரி இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீமை தாங்க பார்க்க போகிறோம். இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்களை நொடியில் நீக்கி பார்க்க பலன்னு நீங்கள் மாறுறத கண்கூடாக பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு இருந்துடலாம். சான்ஸ் இல்லை, ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். இது என்னன்னா பம்கின் சீட்னு சொல்லுவாங்க, அதாவது பூசணி விதை. அதான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். இதோட பலன்கள் என்ன அப்படின்னா, செம்மையாக நம்ம ஃபேஸை வந்து க்ளோவாக மாற்றி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னை நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோ ஒரு சூப்பரான பொருள் தான் இந்த பம்கின் சீட். கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த பம்கின் சீடை பற்றி நமக்கு விளக்கமாக சொல்லும். அவ்வளோ ஒரு சூப்பரான பொருள் தான் இது. இப்போ நம்ம இதை வச்சு சூப்பராக ஒரு க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இந்த க்ரீம் வந்து சாதாரண க்ரீம் இல்லை, உங்களுக்கு போட்ட உடனேயே சூப்பரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 24 மணி நேரத்திலேயே உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் க்ளோவாகவும் மாற்றி தர மாதிரி ஒரு சூப்பரான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு இடிகள் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பம்கின் சீடு வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த பம்கின் சீடு வந்து எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும், ஈஸியாக வாங்கிக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலாமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அரைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் இடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து ஒட்டிக்கும் மிக்சி ஜாரில். அப்புறம் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி இடிகளில் போட்டு இடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 1-2 இடித்தாலே நமக்கு போதுமானது. ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பாருங்கள், உங்கள் ஃபேஸுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நம்ம இன்டேக்காக எடுக்கும் பொழுது ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. இதை நம்ம வெளியில் பூசும் பொழுதும் நம்ம முகத்தை வந்து நல்லா பளபளன்னு வச்சுக்கும். இப்போ நம்ம இந்த இடித்ததை என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, அதாவது மில்க்கு தாங்க, பால் தான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக வேணாம். நான் இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பசும் பால் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த பாலாக இருந்தாலும் ஓகே தான், இருந்தாலும் பசும் பாலாக நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு செம்மையாக இருக்கும். நல்லா இது வந்து கொதிக்கட்டும் இந்த பால். இந்த கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பூசணி விதையை நம்ம அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து இதை கலந்து விட்டுடலாம். இதுவும் சேர்ந்து நமக்கு நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, நல்லா உங்களுக்கு இந்த பால் வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணியாக சேர்த்துருந்தாலும் சரி, இந்த பூசணி விதை வந்து இதில் வெந்து வரும்பொழுது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் கரும்புள்ளிகள், பிம்பிள்ஸ், இந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லை பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் மாதிரி இந்த மஞ்சள் பொடி நமக்கு ஃபேஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதையும் ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப வந்து நமக்கு தண்ணியான பாலாக மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 மினிட்ஸ் இதை கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போயே நமக்கு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதேமாரி கண்டிப்பாக 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பம்கின் சீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும்.
இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு நல்லாவே ஆறிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே ஊற்றி அரைச்சோம்னா கண்டிப்பாக அரைப்படாது. இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறேன். எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறது? இந்த ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ ஓரளவுக்கு இருக்கிறத நம்ம அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஏன்னா இப்படி போட்டால் தான் நமக்கு நல்லா அரைஞ்சி வரும். அதுக்காக இது தேவை இல்லைன்னு சொல்ல, இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நம்ம சேர்த்தே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாக்கி இருக்க நம்ம இந்த மில்கையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மட்டும் இருக்கட்டும். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. கொஞ்சோண்டு எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். உங்கள் டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த இந்த பூசணி விதையெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி மசிஞ்சு இருந்தால் தான் உங்களுக்கு ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஒரு க்ரீம் மாதிரி வரும். இன்னும் கூட பாக்கி இருக்கணும்னா எல்லாத்தையும் நல்லா வடித்து போட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி தரக்கூடிய ஒரு க்ரீம்ங்க. ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த சக்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபேஸுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற, அதாவது செடியில் இருக்கிற ஆலோவேரா ஜெல் எடுத்திங்கன்னா ஒரு க்ரீமியாக நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்க. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண நமக்கு நல்லா ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர்லாம் வந்துடும் கன்சிஸ்டன்சியில். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டாலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீமியாக வராது. அதுக்காக சொல்ல வரேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ரீம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட்டும் லைவாக காட்ட போகிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ண முடியலை இல்லை அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க அல்லது பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். என் ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குது. ரொம்ப இன்றைக்கி வேலை வீட்டில் அதிகம். வெளியில் தான் வேலை வெயிலில்.
பயங்கரமாக டேன் ஆகி டல்லாகி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற ஃபேஸை நம்ம ப்ரைட்டாக பளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம க்ளோவாக மாற்ற போகிறோம். அதுதான் எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த லிக்விட், அதாவது மில்க் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள் அதில் கொஞ்சம் இருக்குது. அந்த மில்கோட நம்ம ஸ்க்ரப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இந்த டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆக போகுது. நல்லா உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரியே இருக்கும். நல்லா 2 கையில் கூட எடுத்துகிட்டு நீங்கள் முடிஞ்சதுன்னா நல்லா கழுத்தெல்லாம் கூட நல்லாவே அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபேஸில் அப்ளை பண்ண உடனே அந்த ஃபேஸ் வந்து க்ளோ தெரியுது, பிரைட்டாக தெரியுது. இப்போ இந்த வெயில்னால இந்த கழுத்தெல்லாம் பாருங்கள் ரொம்பவே கருத்து போச்சு அலைஞ்சதுனால, வெளியில் வேலையெல்லாம் இருந்ததுனால. ஆனால் ஃபேஸ் பாருங்கள், ஃபேஸும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கழுத்துக்கும் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இல்லைனா நான் உங்களுக்கு நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருப்பேன், அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். எந்த க்ரீம் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணாதீங்க, காது கழுத்து எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நெக்குக்கும் சேர்த்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஈவன் டோனில் தெரியும். இல்லைனா ஃபேஸ் ஒரு கலர்லேயும் நெக்கு ஒரு கலர்லேயும் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் நெக்குக்கு எதுவுமே டச் பண்ணவே இல்லை. இப்போ ஃபேஸாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு காட்டுறதுக்காக. ஃபேஸ் எவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறதில்ல, ஃபேஸை வந்து நான் தொடச்சி தான் விட போகிறேன். இப்போ ஃபேஸை ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு ஈரமான கிளாத்தில் நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டான கிளாத்தில் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ என் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகிடுது மட்டும் பாருங்கள். ஃபேஸ் பாருங்கள், என் கழுத்தையும் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்குது அப்படின்ட்டு. செம்ம சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். செம்மையாக ரிசல்ட் இருக்குங்க. நான் கழுவ கூட இல்லை, தொடச்சது தான். ஆனால் எப்படி க்ளோ இருக்குது பாருங்கள். ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இந்த க்ரீமையும் கூட நம்ம அவ்வளோலாம் எடுத்து அப்ளை பண்ண வேண்டாம். அங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும் இந்த க்ரீம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ரீமும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸுக்கும் நெக்குக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம எதுவுமே பண்ணலை நெக்குக்கெல்லாம், ஆனால் ஃபேஸுக்கு பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். இப்போ நான் இந்த நெக் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம வெறும் 10 நிமிஷம் தான் விட்டுருக்கோம். ஃபேஸில் எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள்.
கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. ஃபேஸில் அப்ளை பண்ண மாதிரியே தெரியல. இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரிசல்ட்டை. உண்மையாக சொல்கிறேங்க, இந்த ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம சூப்பராக என் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியிருக்கு, நல்லா க்ளோவாக ஆக்கியிருக்கு, நல்லா பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்குங்க. செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெயிலெலாம் போயிட்டு வந்திருக்கோம். நம்ம ஃபேஸ் இந்த அளவுக்கு ரொம்ப டேனாக இருக்குது, போகவே மாட்டேங்குது, எந்த ஒரு க்ரீம் போட்டு எனக்கு போகலை அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த க்ரீமை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸை வந்து சூப்பராக டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி பல நல்லா கண்ணாடி மாதிரி க்ளாஸி ஸ்கின்னை மாற்றி கொடுக்கும். என் ஸ்கின் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது நான் முதல் சொன்ன மாதிரி என்னுடைய நெக்குக்கும் என் ஃபேஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி கையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கை பாருங்கள் கருகருன்னு இருக்குது, ஆனால் ஃபேஸ் பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக இருக்குது. நீங்கள் கைக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம், கழுத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் ஆகிருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நல்லா உங்கள் ப்ரைட்டாக ஃபேஸ் மாறும், நல்லா எங்காக தெரிவிங்க. ப்ரைட்டாக ஆக எங்காக தெரிவிங்க, சுருக்கங்கள்லாம் இல்லாமல் ஃபேஸ் வந்து சூப்பராக கிளாஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ. பை. நெக்ஸ்ட் புதிய வீடியோவில் பார்க்கலாம்.